பண்ணு பேர் வச்சு அது என்னன்னு கூட தெரியல. அந்த டைம்ல எழுதுனா அதை அப்படியே வச்சுட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பதில் கேட்டால் எனக்கு பதில் தெரியல, அவ்வளோ. ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து என்னமோ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. பெண்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான ரெஸ்பெக்டோடு இருக்கிறாங்க. அதை பார்க்க தெரிஞ்சாலே போதும். நம்ம ஒன்றும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நிறைய ரஞ்சித்தோட ஒர்க்கில் மெட்ராஸில் வந்து ஒரு இது இருக்கும். அவங்க பிரிஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்று சேரும்போது கார்த்தி அந்த பொண்ணு வரும்போது பிடிச்சிருக்காவோ லவ் பண்ணுறேன்னு கேட்பான். சீக்கிரம் பைக்கில் உட்காரு அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரலாம் அந்த லவ் அதை ஃபினிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காசு இல்லாத சமயத்துலையும், நீ சம்பாதிக்காத சமயத்துலையும், நீ வீட்டுக்கு காசு கொண்டு வராத சமயத்துலையும் நான் உனக்கு அப்படி சமைச்சு நீ வீட்டுக்கு திரும்பி வர, நீ வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு உனக்கு கொடுக்குறதையும் உன்னால் பார்க்க முடியல, நீ போய் குடிச்சிட்டு வர. சிலர் வந்து இப்படி பண்ணாதான் பண்ண முடியுன்றதெல்லாம் 100% கிடையவே கிடையாது. ரொம்ப அழகாக ஒரு 3 மாதம் தன்னோட ஆஃபீஸில் ரூமுக்குள்ளவே உட்காந்து எக்ஸப்ஷனலான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அசோகன் அப்படின்ற பேர் வந்த உடனே எனக்கு இந்த படத்தில் இருக்கிற எல்லா பேர்களும் வந்து வித்தியாசமாக இருக்குது. அந்த நேமோட காரணங்கள் என்ன? அசோகன் வந்து புத்தா ரீஹேபு. இப்போ புத்தாவோட ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னா புத்தாவுக்கு அப்புறம் ஒரு 250 இயர்ஸில் அசோகனோட இரா ஸ்டார்ட் ஆகுது. அசோகன் வந்து அந்த டீச்சிங்கை அந்த ஃபிலாசபியை பயங்கரமாக ஒர்க் பண்ணி அக்ராஸ் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கு கொண்டு போனாங்க. அது மாதிரி தான் இதிலிருந்து நிறைய லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அவனுக்குள்ள ஒரு பெயின் அண்ட் ரியலைசேஷன் இருக்குது, அவன் நிறைய பேர் கொண்டு போகணுன்றதுனால அந்த பெயர் அப்படி இருந்தது. அசோகனோட பெயர் மட்டும்தான் நம்ம யோசிச்சு வச்சோம். மற்றபடி ரெட் வந்து ஷாஷங்க் ரிடெம்ஷனோட மார்கன் ஃப்ரீமனோட கேரக்டர் நேம் ரெட்டு. ஸோ அதில் அவர் என்ன வேல்யூ ஆட் பண்ணுறாரு, அது மாதிரி இந்த கேரக்டருக்கு சின்னதாக ஒரு இது ட்ரிபியூட் மாதிரி பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சது. அஞ்சலம்ங்கிறது எங்கள் பெரியமா பேர் அஞ்சலம். அவங்களும் அந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க குஷ்டு பண்ணுற அம்மாக்கெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணவங்க. அது எனக்கு முதல்ல அந்த பெயர்கள்லாம் பழக்கமாக இருக்கணுன்றதுனால அப்படி வச்சுக்கிட்டு தான். அதுக்குள்ளே ரொம்ப பெரிய தத்துவார்த்த ஆய்வுலாம் தேவையில்லை. இந்த 2 பேருக்கு மட்டும் பர்சனல் ரீசன் இருந்தது, அசோகனுக்கும் ரெட்டுக்கும். மற்றதுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. கேள்விப்படுற பெயர் அதுதான். ரிப்பன்னு பேர் வச்சு அது என்னன்னு கூட தெரியல. அந்த டைமில் எழுதுனா அதை அப்படியே வச்சுட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பதில் கேட்டால் எனக்கு பதில் தெரியல, அவ்வளோதான். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு இல்லையா, ஆண்டனி. அவர் வந்து இவருடைய சொந்த தம்பி. ஆமாம் ஆமாம், படத்தில். ஆமாம். ஓகே, அது ஒரு டவுட். அப்புறம் அந்த ரிப்பன் வந்து எப்படி சாகுறாரு? அவர் வந்து அந்த சாராயத்தில் விஷம் ஏதாவது கலந்துருக்கா, இல்லை குடிச்சதுனால ஏற்பட்ட பாதிப்புனால செத்துறாரா? உங்களுக்கு எப்படி தெரியுது? அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் சாவலை. உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, அது வந்து எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக விஷம் கலந்து குடிக்கிற மாதிரி எடுத்துலாம் வச்சுருந்தோம், அது வேணான்னு கட் பண்ணிட்டோம். கேரக்டர் அந்த பாட்டில் எடுத்துன்னு வர கேரக்டர் வந்து நோ மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்த கேள்வியை நானும் கேட்டேன் படம் பார்க்கும்போது. ஏன்னா எடுத்தாங்க, ஏன்னா 2 பணம் வெளியே போகும் ஸ்ட்ரெச்சரில். ஸோ பாட்டில் வந்து ரிப்பனையும் பார்ப்பான், கூட ஒரு ஆளையும் பார்ப்பான். ஏன்னா அவன் அப்புறம் வந்து அந்த பாட்டில் இருக்கிறது தானே நாங்கள் குடித்தோம், நாங்கள் சாவலேங்கும்போது அவன் வந்து அந்த கிளாஸில் விஷம் கலந்து இதுலேருந்து ஊற்றி குடிச்சுட்டு மிச்சம் வச்சுருந்துருக்கான். அதை அங்கே வந்து அவர் வந்து இப்படி வச்சிருக்கேன்னு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அப்புறம் பாட்டில் தூக்கிட்டு வருவார். ஸோ விஷம் கலந்தது அவர் குடிச்சிட்டாரு, அதனால இறந்து போயிட்டாருன்னு டைரக்டர் சொன்னார். என்னோட ஏன் அதை காமிக்கலன்றதுக்கு ரீசன் வந்து இப்போ அண்ணன் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கு எதிரானது தான் என்னோட இது. அதை காமிச்சோம்னா விஷம் கொண்டு குடிச்சான், ஓகே, அவ குடியால சாவல, விஷம் குடிச்சு செத்தாருன்ற மாதிரி போகும்ல. இந்த மாதிரியே குடிச்சிக்கினே இருந்து ஒருத்தன் செத்தான்ற மாதிரி இப்போ ஓப்பனாக இருக்குல்ல, லெட் இட் பி லைக் தட்ன்றதுனால தான் அப்படி வச்சுட்டோம். இதுக்கு எடிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டான விளக்கம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, தினகரன் அண்ணன் சொன்னது தான் சேம் ரீசன். அவர் எதனால் ஏன்னா விஷம் குடிச்சு சாகுற மாதிரி வச்சா அது கதைக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு தெரியல. குடிச்சு இறந்தாருன்னா தான் எங்களுக்கு அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த போர்ஷன் கட் பண்ணிட்டோம். அந்த குழந்தைய ஃபஸ்ட் டைம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வந்து நீங்கள் கடிக்கிற அந்த சீன் வந்து ரொம்ப, அந்த சீன் தான் எனக்கு அப்படி ஒரு மாதிரி வெடிப்பு வந்து அழ வந்துடுச்சு. ஏன்னா என் குழந்தைய நான் அந்த மாதிரி கடிக்கிற பழக்கம் இருக்குது. அதை நீங்கள் கடித்த உடனே ரொம்ப ஒரு இம்பேக்டாக இருந்துச்சு. மற்ற அடுத்தடுத்த சீனில் வரப்போ கூட எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாகவும் ஒரு இன்டென்ஷனாகவும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. என்னோட பசங்க 2 பேர் இப்போ வந்து 3வது, ஒருத்தன் 5வது படிக்கிறான். சின்ன வயசில் அவங்க ஸ்கூல் சேர்றதுக்கு முன்னாடிலாம் வந்து இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது இந்த மாதிரி கடிப்பேன் நான். இன்னைக்கு சண்டே லீவுப்பா அதனால வந்து அலோடு அப்படின்னுவேன். இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ எப்பயுமே அலோடு கிடையாது, நீங்கள் கடிக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனுங்க பேசுவானுங்க. அதோட ஒரு இதுதான் அது, என்னோட பர்சனல்குள்ளே இருந்து வச்ச ஒரு விஷயந்தான் அது. இது நிறைய ரஞ்சித்தோட ஒர்க்கில் மெட்ராஸில் வந்து ஒரு இது இருக்கும். அவங்க பிரிஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்று சேரும்போது கார்த்தி அந்த பொண்ணு வரும்போது
பிடிச்சிருக்காவோ லவ் பண்ணுறேன்னு கேட்பான், சீக்கிரம் பைக்கில் உட்காரு அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரலாம் அந்த லவ் அதை ஃபினிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கேஷுவலான ஒரு டைலாக்ல அதை ஒரு கன்க்ளூஷன் வருது இல்லை, நிறைய இடங்கள்ல அது மாதிரி வரும். அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இதை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுது. சார் உங்களோட ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அ ஃபிலிம் எப்படி சார், ஃப்ரம் ஐடியா டு அச்சீவிங் அ ஃபிலிம், அந்த ரோட் மேப் எப்படி சார் வருது? அப்புறம் சார் நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு கேரக்டரை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ப்ரிமை ஸ்கூலில் போயிட்டு எப்படி வந்து நம்ம கேமரா முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லா ஆக்டர்ஸுக்குமே தான் கேட்குறேன் மேம், நீங்களும் எப்படி அந்த கேரக்டரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? இல்லை மெத்தட் ஆக்டிங் வந்து பண்ணி அதை கொண்டு வரீங்களா, இல்லை வந்து அந்த டைமில் வந்து இப்படி சொல்கிறாங்க நான் இப்படி யோசிச்சு பண்ணுறேன் அப்படி கொண்டு வரீங்களா? எனக்கு வந்து இந்த இளங்கோ அப்படின்ற கதாபாத்திரம் சொல்லும்போது எனக்கு டோட்டலாக அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா வந்து நான் பிளாங்காக தான் போனேன். இதுக்கு இந்த கதையை எடுத்துப்போமே, இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் ஆரம்பிக்கிற காட்சியிலேருந்து தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து எனக்கு என்ன அப்படின்னா அதோட பேக் ஸ்டோரி வந்து சொல்லப்பட்டுச்சு. அவன் யார், இளங்கோன்றவன் யார், அவனுக்கு வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, ஒய்ஃப் இருக்காங்க ஆனால் ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க, அவனுக்கு குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்கலாம் குட்டி எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல அவனுக்கு தெரியாது. இப்போது ஸோ டோட்டலாக என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த ரீஹாப் சென்டரை விட்டு வெளியே போனால் லைஃபே கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னா அவன் போட்டு எல்லாத்தையும் அடிக்கிறான் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வந்து குடும்பம் இல்லைடா, உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, ஸோ குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த ஆதங்கம் தான், நான் வெளியே போனால் எனக்கு லைஃப் கிடையாது ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது. அதனால தான் கேட்குறான், ஏன்டா மறுபடியும் பாய வச்ச அப்படின்னு, ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்குறான். ஸோ என்ன அப்படின்னா அவனுக்கு அந்த ஆதங்கம், தனக்கு இல்லாத ஒரு லைஃப் இன்னொருத்தனுக்கு இருக்குது, அதை போய் வாழ மாட்டானுன்ற ஏக்கம். ஆனால் அவன் நல்லவன் கிடையாது. நல்லவன் மீன்ஸ் பொதுவாக வந்து நான் பேசிக்காக என்ன அப்படின்னா நமக்கு ஒரு அதிகாரம் சின்ன, நம்ம நார்மல் பர்சன் தான், நம்ம அரசியல் ரீதியாக நிறைய பேர் சொல்கிறோம், இவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் நமக்கே நான் எப்படி பார்க்குறேன்னா என் லைஃப்பில் நான் எனக்கு ஒரு சின்ன அதிகாரம் கிடச்சா நான் யூஸ் பண்ணுவேன். அது நடந்திருக்கு, அதை நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் லைஃப்பில் நிறைய விஷயத்தில். ஸோ அதுதான் அந்த இளங்கோன்றவனா அவன் டோட்டலாக என்னென்னா அவன் வந்து அறிவில்லாதவன். அவனுக்கு பேசிக்காக என்னென்னா அவனுக்கு வந்து பெருசாக அந்த லவ் பிடிக்காது. இப்போ சிரஞ்சீவியும் அவங்களும் ஜானிக்கு லவ் பண்ணுவாங்க, அதான் பிடிக்காது அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து எல்லாத்துக்குமே அகென்ஸ்டாக இருப்பான். ஸோ அதுதான் அவனோட டோட்டல் கேரக்டர். எனக்கு மெயினாக வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்து சார் சொன்ன பேக் ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி இல்லை அப்படின்னா நல்லா அதுக்குள்ளே போயிருக்க முடியாது, பண்ணியிருக்க முடியாது. அதுதான் இளங்கோன்றும் அவ்வளோதான். அவனுக்கு வந்து என்னென்னா லைஃப் இல்லை, அதை இன்னொருத்தங்க ஏன் வாழ மாட்டீங்களேன்ற கேள்வி ஆதங்கம் தான் அவனுடைய கதாபாத்திரம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினே என்னோடய கேரக்டர் வச்சு ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ டேரக்டர் சாரும் ஃபஸ்ட் அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அந்த கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது சின்னதாக வரும் பட் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும், பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரியே இது நல்ல, ஏன்னா நிறையா நான் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது இந்த கேரக்டரை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ ப்ராசஸாக பார்க்கும்போது ஸோ நான் ஒரு 10 இயர்ஸாக ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரேஜிங் பில் ஆக்டர் ஸ்டுடியோவில் அங்கே தான் வந்து தினகர் சார் வந்து மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணும்போது ஒரு நாள் ஆடிஷன் பண்ணும்போது ஸோ அந்த கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டருக்கு வந்து அந்த கேரக்டரை பற்றின டீட்டெயிலிங் நிறையா தெரிஞ்சுக்கிட்டால் அவனால் ஈஸியாக அந்த கேரக்டர் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது பார்க்க வந்து சின்னதாக போர்ஷனாக இருந்தாலுமே அந்த கேரக்டருக்கு ஏகப்பட்ட நுணுக்கங்கள் சொன்னார் நடிக்கும்போது. அவன் என்ன மாதிரி பர்சன், அவன் எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தான், அவன் இப்படி தான் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் டீட்டெயிலிங் வந்து கொடுத்தாரு. அது எல்லாருமே அந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த கதாபாத்திரத்தோட வெளிப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். தோழர் தினகரோட நண்பர் கபாலியில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். அவர் ஆரம்பத்தில் வந்து வேலை செய்யும் போதே பார்த்துட்டே இருப்பேன், எல்லாமே பண்ணுவார். ஆனால் ரொம்ப சின்சியராக பண்ணுவார், பயங்கர சின்சியர். 9 மணிக்கு ஸ்கூல்னால் அவர் 8 மணிக்கு வந்துடுவார். அந்த மாதிரி ஆக்சுவலாக அதுதான் அப்போ தான் பொறுமையாக வரும். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு எடுத்து வந்து எனக்கு கொடுத்தாரு. நானும் ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன், அவரும் மாற்றி பண்ணிகிட்ருப்போம். சூப்பராக இருந்துச்சு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு. அவர் இந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் பேர் தான் கொடுத்தாரு, எல்லாருமே சூப்பராக சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே யார்ட்டையும் கொடுக்கல அவர். இதுக்கு மேலே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு தயாரிப்பட கொடுத்து அவரும் ஓகே சொல்லிட்டாரு. செம்ம ஸ்பீடில் வேகமாக எடுத்தார் படம். நான் போய் பார்த்தேன், கூட இரு அப்படின்னாப்புல. அவர் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணுறதுல எனக்கு. சரி இருக்கிறேன் கூட இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு பண்ணோம். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ சொல்கிற மாதிரி தான் அவர் சில சீன் அப்படி பண்ணலாம் அப்படின்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் விடு அப்படின்னுவார்.
சரி ஓகே ரைட் அப்படின்னுவோம். அவரோட என்னென்னா இந்த கதை வந்து அவரோட மைண்டு மாதிரி அவர் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறார் அப்படின்னு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். நம்ம கமர்ஷியலாக பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஒவ்வொரு பார்வை இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு அண்ணா சொன்ன 200 பேருனா 200 பேருக்கு ஒரு பார்வை இருக்குன்னாரு. அந்த மாதிரி ஒரு பார்வை இது ரொம்ப எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக ஃபீல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் தான் ஃபஸ்ட் எடிட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எழுதப்பட்ட மாதிரியே எடுக்கப்பட்டிருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்க்கல, சரி நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தேன், வேறு ஒன்றா இருந்துச்சு டோட்டலாக. ஏன்னா நம்ம செகண்ட் ஹாஃப் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே அது மாதிரி தான் எமோஷனல் வரணும், பயங்கரமாக ஃபீல் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த தீபாவளி டைமில் போய் இந்த குழந்தைங்க இந்த சின்ன சின்ன பட்டாசு எடுத்து கஷ்டப்படுறது, அதெல்லாம் வந்து நான் படிக்கும் போதே ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டில் போய் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டுக்கிறேன், இப்படி எழுதிட்டாப்ல மனுஷன், ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்படின்னா. சரி என் குழந்தைங்கள பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் குழந்தைங்கள பார்க்கும்போதே அவர் ஃபுல்லாக அவரோட லைஃப் தான் இருக்கும். அதில் இந்த குழந்தைய கடிக்கிறதாகட்டும், ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் விட்டது. அவருக்கு வந்து ஆஃப் பாட், நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சாப்பிடுவோம், நம்மளுக்கு தெரியும். அவருக்கு ஹாஃபு குவார்ட்ரு எதுவுமே தெரியாது. அடிக்கடி ஆஃப் பாட்டில் எடுத்து வச்சுருவாங்க பசங்க. என்ன லிமிட் என்ன அளவோட அந்த சீன் போயிட்டுருக்குலாம் தெரியாது. எப்போவுமே ஹாஃப் பாட்டில் ஆஃப் பாட்டில் வந்துடும், இல்லை தலைவா குவார்ட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம் அப்படின்னும். அப்படி எதுவுமே தெரியாத ஒருத்தர் செம்மையாக எல்லா இடங்களும் போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். அது அவரோட பயங்கர உழைப்பு தான் எல்லாத்துக்குமே காரணம். பாட்டில் ராதாமணிக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் டிசைன் இருக்குது. ஸோ அவர் என்ன வேலை பண்ணிட்டுருக்கு, அதில் எவ்வளோ சேலரி கிடைக்கிறது. ஸோ ஹீஸ் மெயின்டைனிங் ஹிஸ் லைஃப் ஸ்டைல் வித்தின் த சேலரி அண்ட் இஸ் ட்ரிங்கிங் லைஃப் எவ்ரி திங். அந்த ஒரு டிசைன் இருக்குது அதில். ஸோ அது அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு எக்ஸிக்யூட். ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லொக்கேஷன், காஸ்டியூம் எல்லாமே டிசைன் பண்ணுது. லைக் லைஃப் ஸ்டைல்னு சொன்னால் ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த வீடு எப்படி இருக்கும், அந்த வீட்டில் யூஸ் பண்ணிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அதெல்லாமே லைக் தெர் வாஸ் a lot of research works actually. Yeah. நான் இதுக்கு நீங்கள் ப்ரெப் ஒர்க் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து டிரெக்டர் உங்களுக்கு எந்த மாதிரியான ரெஃபரன்சஸ் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் இதுக்கு எந்த மாதிரியான ரெஃபரன்சஸ் எடுத்திருந்தீங்க? இது மோஸ்ட்லி ஒரு ரியாலிட்டி பேஸ்டு ஸ்கிரிப்டு, ரொம்ப ஒரு உண்மைத்தன்மையோடு ட்ரீட் பண்ணணும். ஒரு சில இடத்துல சினிமேட்டிக்கான லிபர்ட்டி நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த ரேஷியோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இந்த இடத்துல இது ரியாலிட்டிக் லைட்டிங்காக இருக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் ட்ராமாட்டைஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு டெசிஷன்ஸ் எந்த மாதிரி எப்படி எடுக்கிறீங்க? ஆக்சுவலி எனக்கு இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணலை. இட்ஸ் நாட் ரியலிஸ்டிக், ட்ராமாட்டிக்காக தான் நான் ஹேண்டில் பண்ணேன். ஆக்சுவலி லைக் ஐ வாஸ் ட்ரைங் டு ஹேண்டில் லைக் slightly dramatic. That's the dynamics of this film. உங்கள் ரெஃபரன்சஸ் நீங்கள் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இது எந்த மாதிரி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்படி ரெஃபரன்சஸ் எடுக்கிறீங்க? டிரெக்டர் உங்களுக்கு கொடுத்த ரெஃபரன்சஸ் எந்த மாதிரி இருந்துச்சு? இது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி நியூ டு மீ. அதனால தெர் வாஸ் நோ சச் ரெஃபரன்சஸ். ஒன்று மட்டும் யோசித்தேன், it should not be perfect, it should be perfectly imperfect. That was the idea. புரிஞ்சுச்சா? ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லியிருக்கிறாரு. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரியலன்னு கேட்கணுங்க. நீங்கள் இப்படியே போனால் கேட்காது. பர்ஃபெக்டாக எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு, ஆனால் இன்பர்ஃபெக்டாக அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? எல்லாமே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் கலைஞ்சிருக்கணும், ஆனால் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு சீனில் வந்து ஆக்டரை பொசிஷன் பண்ணுறதில்ல, ப்ராப்பர்ட்டியில் பொசிஷன் பண்ணுறதில்ல வந்து ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கணும். அதை வந்து படிக்கிறது மூலமாகவும் பார்க்குறது மூலமாகவும் தான் தெரிஞ்சுக்க முடியும். எஸ்பெஷலி அகிரா குரோசாவாவுடைய ஆக்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அதுக்கு 7 சாமுராய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆக்டர்ஸும் தெரியுவாங்க, அதே நேரத்தில் அதில் ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அது ரொம்ப வலிக்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி நிறுத்தப்பட்டதாகவும் இருக்கும். அதுதான் அவர் சொல்கிறாரு. நாங்கள் வந்து எதையுமே நான் பர்ஃபெக்டாக பார்க்கணுன்னு நினைக்கல, அதே நேரத்தில் இம்பர்ஃபெக்டாக இருக்கணும்,
அதுக்குள்ளே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமானது இது. ரைட்டிங் ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு சார். இப்போ வந்து ஒரு ஐடியா வந்து நம்ம ஸ்டோரியாக மாற்றோம்னா அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். டேரக்டர் சார் சொன்னார், நிறைய பேர் வந்து அது சார்ந்து நிறையா மனிதர்களை வந்து சார் பார்த்துருப்பாரு. அது நிறையா ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக அதுக்கு லேயர் பேக் ஸ்டோரி இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய இன்சிடெண்ட் வந்து சார் அது நிறைய கேட்டிருப்பார் நிறைய பேர் மீட் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது சார் வந்து நிறைய இன்சிடெண்ட் இருக்கும். ஆனால் வந்து பர்டிகுலராக இந்த இன்சிடெண்ட் மட்டும் சார் எடுத்து அதுக்கு ஒரு கால் எடுத்து அந்த சீனை மட்டும் வச்சு ஸோ அது ஒரு ஸ்டோரியாக ஃபார்ம் பண்ணுறாருல. ஸோ அது வந்து அது எனக்கு சொன்னீங்கன்னா ஸ்டோரி டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ரைட்டிங் வந்து இன் ஜென்ரல் சிலர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச பயங்கர நாலேஜபிளான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து வெளியில் எங்கேயுமே போகவே மாட்டாங்க. அவங்க டேபிளில் உட்காந்தே சூப்பரான கதைகளை எழுத முடியுது. எக்ஸப்ஷனலான ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. அந்த திரைக்கதை படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அறிவோ இல்லை நாலேஜோ விஸ்டமோ 100% கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் வந்து போய் தேடி அலைஞ்சி திரிஞ்சு அந்த இடத்துல உட்காந்து எல்லாரோடும் பேசி உள்வாங்கி அதுக்கப்புறம் தான் என்னால் எழுதவே உட்கார முடியும். இது வந்து சப்ஜெக்டிவு. சிலர் வந்து இப்படி பண்ணாதான் பண்ண முடியுன்றதெல்லாம் 100% கிடையவே கிடையாது. ரொம்ப அழகாக ஒரு 3 மாதம் தன்னோட ஆஃபீஸில் ரூமுக்குள்ளவே உட்காந்து எக்ஸப்ஷனலான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கான வேர்ல்ட் பற்றிய விஷனும் இன்சைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. எனக்கு இல்லைன்றதுனால நான் வந்து தேட வேண்டியதாக இருக்குது. எனக்கு எல்லா ஒர்க்குமே என்னால் இப்படி பண்ணாதான் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று. மற்றபடி அடுத்ததாக இதுக்கு கான்ட்ரிபியூட் ஆகிற விஷயம் வந்து நிறைய படங்கள் பார்க்குறோம்ல, நிறைய ஃபில்ம்ஸ், அதோட ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது. எனக்கு சில பர்டிகுலராக சில ஃபில்ம் மேக்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒர்க்கை திரும்ப திரும்ப இப்போ அண்ணன் குரோசோவா சொன்னார். எனக்கு இப்போது ஜாப்பனீஸ் மாஸ்டர்ஸ்னால் 100% குரோசோவா ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாது. எனக்கு வந்து கோபயாஷி தான் ரொம்ப பிடிக்கும், யோஜி யமாதா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சப்ஜெக்டிவ் தான். அவரோட பர்டிகுலராக யமாதாவோட ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ், அவர் எப்படி ஷார்ட்ஸ் கட் பண்ணுறாரு, அவரோட சீன் காம்போசிஷன்ஸ் எப்படி, அவர் எப்படி கலர்ஸ் அண்ட் ரெயின் அண்ட் ஆம்பியண்ட்டை நேச்சுரல் எலிமெண்ட்டை ஃபிலிம்குள்ளே யூஸ் பண்ணுறாங்கிறது தான் நம்ம இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கோம். ஈவன் ரைட்டிங் பேட்டர்ன் கூட அவரோட எல்லோ ஹேண்ட்கர்ச்சிஃபோ இல்லை டிஸ்டன்ஸ் கிரை ஃப்ரம் அ ஸ்ப்ரிங்ன்ற மாதிரியான ஃபிலிம்ஸோட இன்ஸ்பிரேஷனில் தான் பாட்டில் ராதாவோட ரைட்டிங் ஸ்ட்ரக்சரை நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அது வந்து 60s பண்ணியிருக்காரு. லேட் 60s அந்த படங்கள் பண்ணார் அவர். யா சார். ஆனால் வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸில் வந்து நிறைய இன்சிடென்ட் இருக்கும் சார். ஆனால் அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு லீனியராக இப்போ இந்த இன்சிடென்ட் வந்து இங்கே வச்சா இது கரெக்டாக ஒரு ஸ்டோரியாக ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு இது ஒரு கால் எடுக்கிறீங்களா சார்? அது கேட்குறேன் சார். அது ஒரு ஸ்டோரியாக டெவலப்மெண்ட் எனக்கு நான் இப்போ நீங்கள் பார்க்குறது இருக்குல்ல, இது வந்து இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்க்கு. நான் 240 பக்கம் எழுதினேன் ஃபஸ்ட்டு. அது அப்புறம் எடிட் பண்ணி 190 பக்கம் ஆச்சு, 180 பக்கம் ஆச்சு, 168, அதுக்கப்புறம் 153 வச்சுருந்தேன். கடைசியாக ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி 148 பக்கம் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயுமே ஒரு 8 பக்கம் ஷூட் பண்ணலை. இதோட ரைட்டிங் முடிஞ்சுதா அப்படின்னா அப்படியும் முடியல. அதுக்கப்புறம் எடிட்டரோட ரோல் பெரிய இது. நான் வச்ச அந்த ஃப்ளாஷ்பேக் வர்றதுங்கிறது நான் ஸ்கிரிப்டில் இருந்த இடம் வேறு. எடிட்டர் வந்து திரும்ப ஒரு ரீரைட்டிங் ப்ராசஸ் பண்ணுறாரு அவரோட டேபிளில் உட்காந்து. அதோடு சேர்ந்து தான் இப்போ இந்த இது நகருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப வாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை எழுதி முடிச்சிருவோம். ஸ்கல்ப் பண்ணுவோம்ல, ஸ்டோன் ஸ்கல்ப் பண்ணும்போது அப்படியே ஸ்கல்ப் பண்ணி ஃபைனாக ஒரு இடத்துக்கு வர மாதிரி அது ரைட்டிங்கில் ஆரம்பித்து ஷூட்டிங்கில் வந்து எடிட்லேருந்து அது ஒரு இடத்துக்கு வந்து நிகழுது. ரைட்டிங் பற்றி நீங்கள் கொஷின்றது ரொம்ப டீப்பாக அது மட்டுமே தனியாக பேச வேண்டிய ஒரு இடம். அது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அதை பற்றி மட்டும் பேசலாம். நன்றிங்க. நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப எரப்டிவாக நான் ஃபீல் பண்ணது இன்டர் பிளாக் தான். யூஸ்வலாக வந்து ப்ரொட்டோகனிஸ்ட் மேலே ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்டர்மிஷனில் இருந்தால் தான் எல்லாருக்குமே அதோட ஒரு தாக்கம்ன்றது பெருசாக இருக்கும். பட் ரெட் மாதிரியான ஒரு கேரக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஸ்க்ரீன் பேஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அந்த இன்டர்வெல் அவர் யார், அவரோட இது எல்லாமே அப்போ தான் வந்து ஒரு எரப்டிவாக இருந்துச்சு. இப்போ பாட்டில் ராதாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டிசாஸ்டர் கிரியேட் பண்ணோன்னா அது அவரோட ஃபேமிலி சர்க்கிள் தான். பட் இந்த ரெட் மாதிரியான கேரக்டர் கிரியேட் பண்ணக்கூடிய டிசாஸ்டர் வந்து ஒரு சொசைட்டியே கெடுக்கும். அது தனியாகவே அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, அந்த ரெட் கேரக்டர் மூலமாக தான் ப்ரொட்டோகனிஸ்ட் ஒரு கான்ஃப்ளிக்ட்டை புதுசாக இன்ட்ரோல் ஃபேஸ் பண்ணுறாரு. அது உங்களோட ரைட்டிங்கில் அது எவ்வளோ பிலீஃப் உங்களுக்கு இருந்துச்சு? எப்படியும் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கோம். அந்த ரைட்டிங்க்கான ஒரு ஐடியா தான் சரி. இந்த கேரக்டர் இந்த இடத்துல அட்ரஸ் கரெக்டான ஒரு பிளேசிங் வச்சு இதில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட பாட்டில் ராதாவோட வெயிட்டேஜில் எனக்கு ரெட்டு
பர்சனலாக ஃபீல் ஆனார். மேபி நான் அது நியூஸ் பேப்பரில் பார்க்குறதாலேயோ இதனாலேயோ எனக்கு தெரியல. ஏன்னா இவங்கள தான் நம்ம மெயினாக அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ உங்களோட அந்த பிலீஃப் தான் எனக்கு, அந்த ரைட்டிங் பிலீஃப் தான் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். இன்னொன்று, எடிட்டர் வந்து 2 இடத்துல ரொம்ப ரிதமிக்காக ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறத ஆடியன்ஸே கம்ப்ளீட்டாக பார்க்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி 2 ஷாட்டு ஒய்டு அதுலேயே வச்சு ஒரு ரிதமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து அசோக் சொல்லுவான், எனக்கு என்ன குழந்தையா குட்டியா, நான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னும் போது அந்த இடத்துல பாட்டில் ராதா ரியலைஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெக்கின்னு ஒன்று போயிருக்கோம். அந்த இடத்துல தான் அவர் ரியலைஸ் பண்ணுவாரே வந்து, நான் இங்கே தாண்டா திருந்தணும், எனக்குன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி எடிட்டர் பண்ண விஷயம் அது பயங்கர ஹிட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த ரைட்டிங்கோட பிலீஃப் மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது சார். இது நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு அப்படிலாம் நான் யோசிச்சு எழுதவே இல்லைங்க. அவ்வளோ, அது ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட்டு, அதுலேருந்து அடுத்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி பாட்டில் ராதா மேலே தான் இல்லை இவங்க மேலே அப்படின்னு இல்லை. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே வந்து பாட்டில் ராதாங்கிறது வந்து அவரை சுற்றி நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் கிட்டத்தட்ட அவருக்கு ஈக்குவலாக மினியேச்சர் பாட்டில் ராதாவாக தான் அசோக் இருப்பார், அங்கே உள்ளே இருக்க இளங்கோ இருப்பான், ஈவன் சென்டர் விட்டே வெளில வரமாட்டேன்னு சொல்கிற மாறன் கேரக்டர் இருக்கும். எல்லாருமே ஒரு மினியேச்சர் தான். நீங்கள் அவங்கவுங்கள பிக் பண்ணி போனீங்கன்னா இது மாதிரியான ஒரு வாஸ்டான ஸ்டோரி ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும் இருக்குது. நான் எழுதியும் இருந்தேன். ஸோ அதனால எனக்கு டவுட்டாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை சார், என் கொஸ்டின் என்னன்னா, யூஸ்வலாக வந்து நான் அது கேட்க தப்பான்னு எனக்கு தெரியல. யூஸ்வலாக இப்போ பாட்டில் ராதா பற்றி தான் நான் படம் பார்க்க போயிருக்கேன். ஆனால் இவருக்கு வந்து பிரச்சனை எனக்கு புதுசாக தெரிஞ்சு, அது உங்கள் ரைட்டிங் மேபி எனக்கு புதுசாக தெரிஞ்சதான். நான் இப்போ நம்ம வந்து அந்த யூஸ்வலாக நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த யூஸ்வலான ஃபிலிம்ஸ் நம்ம பயங்கரமாக பார்த்து ஸ்டடி பண்ணோம்னா எனக்கு அந்த மாதிரி எழுதணும்னு யோசிச்சிருக்கோம். நம்ம அந்த மாதிரி ஃபிலிம்ஸை ரொம்ப பெருசாக உள்வாங்கிக்கிட்டது இல்லைன்றதுனால நான் ஏதோ புதுசாக பண்ணுறேன்லாம் தோணலை. எனக்கு தோணுனதை எழுதுனா அது அப்படியே வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகே, எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிற யூஸ்வல்ன்றது என்னன்னு தெரியாது. ஆக்சுவலாக ஹானஸ்டான பதில் அதுதான். இல்லை, அந்த ஃப்ளாஷ்பேக் ஆக்சுவலாக டிஓபி, ஸோ நல்லா ஷார்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ டைரக்டர் என்ன எமோஷன் கேட்டாங்களோ அதுக்கான ஹோல்டு வச்சு அந்த எமோஷன் கன்வே ஆகிற அளவுக்கான ஸ்பேஸ் கொடுத்து பண்ணது தான். அந்த பிரிட்ஜுக்கு கீழே சொல்கிறதும் அதான். ஸோ அவங்க விஷன், ஸோ ஜஸ்ட் அந்த எமோஷன் வர்றதுக்கான ஹோல்டு வச்சேன், அவ்வளோதான். இப்போது காஸ்டிங்கில் நடிகர்கள் எப்படி ஒரு ஃபில்மோட ஃபேஸாக இருக்காங்களோ, பிஹைண்ட் த சீனில் இந்த ஃபில்மோட ஹீரோஸ் அப்படின்னா பிஹைண்ட் த சீனில் இந்த 3 பேர் தான். இவங்களால தான் இந்த ஃபில்ம் இப்போ நம்ம இங்கே இந்த ஃபோரம் நடக்குது. 100% வந்து என்னோட எல்லா நான் எனக்கு என்னென்னா, நான் ஞாபகம் மறதி இருக்க ஒரு ஆள், எது ரைட்டு லெஃப்ட்டுன்னே நான் குழம்பிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூட்டிலாம் பார்த்ததே கிடையாது எந்த ஷாட்டுக்கும். இந்த படத்தில் கண்டினியூட்டி சீம்லெஸ்ஸாக இருக்குன்னா அது எடிட்டரோட ஒர்க்கு தான், அவன் ஒர்க் பண்ணது. அதே மாதிரி ரூபேஷ் வந்து இந்த மாதிரி கலர் இப்படி மூடில் போகணும் அப்படின்னா ரூபேஷ் ஒரு R&D பண்ணி சோனி வெனிஸ்ன்ற ஒரு கேமரா நம்ம போகலான்னா நீங்கள் சொல்கிற மாதிரியான கலர் சென்சார்ஸ் வந்து அதில் ஒர்க் ஆகும் அப்படின்னும் போது அது இவர் ஜேம்ஸ் கேமரூன் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் அதில். அப்போ வந்து நம்ம இடத்துல சதர்ன் ரீஜனில் சோனி வெனிஸ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணல. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல ரூபேஷ் போகலாம், அது மாதிரி அதுலேருந்து என்ன அவுட்புட் கிடைக்கணும் போது அதை ஜஸ்டிஃபை பண்ணும்போது அது நடக்குது. ராஜாவோட இது பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஒரு கலரு, இந்த வீடு இந்த இன்டீரியர் இந்த டோனில் இருக்கணும், கதைக்கு இப்படி வேணும்டா அப்படின்னா அதை வந்து அவன் அந்த ரீஹேப்போட கலர்ஸ் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், வீட்டோட கலர்ஸ் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அவள் உடைக்கிற பிளாஸ்டிக்ஸ் இருக்கும்ல அந்த பிங்க் கலரில் அங்கே இருக்கணும், அதுக்கு ஓப்பனிங் அந்த வீட்டை காமிக்கும் போது அந்த பிங்க்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே ஒர்க் பண்ணுற அந்த பிங்கை யூஸ் பண்ண மாட்டோம், அதை ரீடைன் பண்ணி திரும்ப கிளைமேக்ஸில் ரெயினில் அந்த பிங்கை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் டிசைனரோட இதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு, அகெயின் ஃப்ளாஷ்பேக்கோட பொசிஷனுங்கிறது நான் ரைட்டிங்கில் எழுதுனது வேறு, இப்போ வச்சிருக்க இடன்றது வேறு, இது ரொம்ப பாசிட்டிவாக ஒர்க் ஆகிருக்கு. எல்லாருமே அவங்களோட இடத்துல மேபி உங்களுக்கு அந்த பெரிய நேமாக தெரியாமல் இருக்கலாம், தே ஆர் எக்ஸப்ஷனலான மாஸ்டர்ஸ் தான். நம்ம அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம், அவங்களோட நாலேஜ் அண்ட் விஸ்டத்தை அகாமடேட் பண்ணி இந்த ஃபில்மை இது கன்வெர்ட் ஆகிருக்கு. யா, அந்த நீங்கள் அந்த மழையில் நீங்கள் தனியாக உட்காந்துருக்கிற ஒரு இடம், ஒரு 3 இடத்துல நீங்கள் முதல்ல படுத்திருந்து அந்த திரும்பி அப்படி மேலே பார்க்குற ஒரு இடம் அந்த சாங்கில். 2வது தனியாக மழையில் ஒரு இடத்துல நடந்து வருவீங்க, ஒரே ஸ்ட்ரீட்டு ஒரு இடத்துல நடந்து வரீங்க, அது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகவே முடியல. ஆஸ் அன் ஆக்டராக என்னால் வந்து அந்த இடத்த என்ன பண்ணியிருப்பார் பின்னாடி, எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் நான் எப்படி பார்க்குறேன் லைஃப்னா, லைஃப்பில் வந்து எனக்கு அன்பு செலுத்துகிற என்னுடைய எதிர்பாலிடம்,
அதே மாதிரி நான் அவங்களுக்கு நல்ல அன்பு கொடுக்கணும், இதில் அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து என் லைஃப்பில் ரொம்ப இருக்கும். ஃபேமிலி, குழந்தைங்க தான் உங்களுடைய முக்திக்கான வழி. தாடி வளர்த்துட்டு எதையாவது பண்ணிட்டு போகிறது வந்து முக்திக்கான வழி கிடையாது. அவங்க ஏதோ போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம மேலே இருக்கிற குடும்பஸ்தர்கள் மேலே இருக்கிற பொறாமையில் அவங்க வேறு ஏதோ போதனை பண்ணிட்டாங்க தான் நான் பார்ப்பேன். ஏன்னா புத்தரே அதான் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இங்கே தான் இருக்குதுன்னொன்னே, இங்கே தானே ரொம்ப நாளாக இந்த மரம் இருக்குது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்கன்றாங்க. ஸோ அதாவது எனக்கு வந்து சீன்ஸ் எடுக்கும்போதும் சரி, எனக்கு சீன் நான் அந்த ஷாட்டில் இல்லாத போதும் சரி, நான் அங்கே இருப்பேன். நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு ஒரு சீன் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நிற்பேன். இப்போ அவருடைய சீன் எடுக்கும்போதெல்லாம் நான் அங்கே நின்றுருக்கிறேன். நான் நிஜமாலுமே அவர் மேலே பொறாமப்படுவேன். நான் எனக்கு வந்து மனசுக்குள்ளே அதில் நான் சீனுக்குள்ளே இருக்க மாட்டேன், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கணன்னு இருக்கும். அது ஒன்று. அப்புறம் வந்து எனக்கு இவள் அஞ்சலை என்ன நினைக்கிறாங்கிறத என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் நான் கொடுத்துட்டேன், ஏற்றுக்கிறதுக்கான வெயிட்டிங். அது நான் கொடுத்துட்டேன், நீ வந்து ஏற்றுக்கிறதுங்கிறது உன்னுடைய இஷ்டம்தான், நீ கொடுத்தா வாங்கிக்கணுங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நிஜமாக எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீன் அது. ஏன்னா ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து என்னமோ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. பெண்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான ரெஸ்பெக்டோடு இருக்கிறாங்க. அதை பார்க்க தெரிஞ்சாலே போதும். நம்ம ஒன்றும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை பார்க்க தெரியணும். ஓ, இவங்களுக்கும் செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, இதை கொடுக்க வேண்டியதில்லை. இவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, இதை நான் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த ஒரு ஆணாதிக்க மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து உடஞ்சி வெளியே வர்றது தான் அந்த பாட்டில் ராதா. எனக்கு தெரியுது அவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்குது, அவங்க கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய கிஃப்ட்டை நான் திரும்பி கொடுக்குறேன். நான் உனக்கு, நீ எனக்கு கொடுத்ததில் எதுவுமே நான் ஏற்றுக்கல, உனக்கும் சரியாக கொடுக்கல, நீ வந்து சாய்ஸ் எடுத்துக்கோ, ஆனால் நீ எனக்கு வந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த ஷார்ட்னுடைய என்னுடைய சப்டெக்ஸ்ட்டுங்கிறது. அதுதான் அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்கல்ல, குடிச்சிட்டு வந்த நீ இங்கே பாட்டு போயிட்டீங்க, உங்கள் மாமா கூட வந்து என்கிட்ட இது பண்ணார், நீங்கள் சொல்லுவீங்களே நானே பெரிய ஐடியக்காரன்டா அப்படின்னு. ஆனால் நீங்கள் அவரை போய் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க. எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று வரும். அவங்க ஒய்ஃபோ யாரோ அடிக்கும்போது டேய் கேள்றா அப்படி சொல்லுவார். சொன்ன பின்னாடி வந்து அந்த விஷயத்த உங்கள் மாமா கூட தான் வந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையில் டக்குன்னு முடிச்சிடுவாங்க. அப்புறம் குடிச்சிட்டு அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போகும்போது அவன் மாமா உட்காந்துருப்பாரு. ஏன்னா ரொம்ப பேருக்கு பழக்கம் எப்படி தெரியுங்களா, பெரியவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் அவங்க பெரியவங்க அப்படின்னு விட்டுடுறோம். அது தப்பு. பெரியவங்களோ சின்னவங்களோ தப்பு செஞ்சால் தப்பு தான். ஆனால் அந்த ஒரு மாற்றம் வந்து வெளியே சொல்லறதுன்னு இருக்குது. அதாவது ஒருத்தன் வந்து செக்ஷுவலியோ அல்லது ஃபிசிக்கலாவோ அப்யூஸ் ஆகும்போது அதை வீட்டில் வந்து சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது, சொல்லாமல் மறைக்கப்படுறதுன்னு ஒன்று இருக்குது. என்னுடைய காலத்தில், நான் பிறந்து வளர்ந்த காலத்தில் சொல்லாமல் மறைக்கப்பட்டது அதிகம். புரியுதுங்களா? இப்போ அதுக்கான சுதந்திரம் கிடச்சிருக்குது. வீட்டில் குழந்தைங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட வந்து ஸ்கூலில் நடக்கிற அப்யூஸோ இல்லை நல்லது இல்லாததோ சொல்கிறதுக்கான சுதந்திரத்துக்கான இடம் இருக்குது. ஸோ அப்போ நான் அதில் இல்லாதவன். ஸோ அப்போ வந்து மாமா வந்து மாமா என்னடா நீயா இப்படி பண்ண அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி கத்தி அழுவேன் அவரை பார்த்துட்டு. அவ்வளோதான் பண்ண முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அவர் மேலே இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவரை தெரியும். அவர் மேலே ஏறி நான் விளாண்டுருக்கலாம் சின்ன பையனா, எனக்கு ஏதாவது பண்ணிருக்கேன். இப்படி ஒரு புத்தியாக உனக்கு, அதுக்கு வந்து நான் காரணம், அவர் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு நானும் காரணம் அப்படிங்கிற. ஏன்னா அந்த சீன் பண்ணி முடித்தோடனே தினகர் வந்து கை தட்டிருங்க நல்லா, ஏன் அரைகுறையாக தட்டுருங்க. தினகரன் வந்து சொன்னது வந்து எப்படி நான் இதை பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்டார். இது எப்படி இது பண்ணீங்க? ஏன்னா அவனுடைய ஓலமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் பாட்டுறதா. அவனுக்கு வார்த்தை ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்னு வார்த்தைகள் இவர் கொடுக்கல. ஆனால் அந்த சத்தத்தில் வந்து நீ என் மாமா, நீ என்னை இப்படிலாம் வளர்த்த, நீ இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சத்தமாக தான் அதை நான் டிசைன் பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகே, நான் ஆக்சுவலாக இதை பற்றி பெருசாக வெளியில் இதை பற்றி பேசினதே கிடையாது என் லைஃப்பில்.
இது வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்கு என்னன்னு தெரியல. நான் ஒரு செகண்ட் அங்கேயே நீங்கள் முன்னாடி வந்து இல்லை இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுத்துச்சு. ஸோ நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னோட லைஃப்பில். அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எங்கள் அப்பாவோட ரொம்ப க்ளோசஸ்ட், எங்கள் அப்பாவோட ஒரு பிளட்டுன்னே சொல்லலாம். பட் அது யார் என்னங்கிற விஷயத்த நான் சொல்ல விரும்பலை, பிகாஸ் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் அது நடந்து ஒரு சில வருடங்கள் கழித்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். பிகாஸ் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ வருஷம் ஆச்சு. ஓ இதுதான் அது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் நான் எடுத்து, பட் அதை பற்றி நான் புரிஞ்சதுக்கப்புறமா நான் அதை எனக்குள்ளே வச்சுக்கணுங்கிற இது தோணல் எனக்கு வரவே இல்லை. நான் உடனே ஸ்ட்ரெயிட்டாக போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. நான் இதுக்கப்புறம் நான் அந்த பர்டிகுலர் பர்சனை நான் பார்க்க விரும்பலை. நான் பார்த்தா நான் தப்பாக பிஹேவ் பண்ணுவேன். அது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு கசப்பான அனுபவமாக இருக்கும். பட் அது வேண்டாம். ஸோ தட் பர்டிகுலர் பர்சன் வந்து வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத, அப்படி வந்தாருன்னா வீட்டில் நான் இருக்க மாட்டேங்கிற விஷயத்தையும் நான் ரொம்ப ஃப்ராங்காக அவங்கக்கிட்ட ரொம்ப ஆனஸ்டாகவும் நான் சொல்கிறேன். பட் இதோட தாக்கம் வந்து என்னோட தந்தைக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. நான் இது ஏன் வந்து அப்படி நான் இதை டக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, சார் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னார் குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து அப்பான்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆசை ஒரு இது ஒன்று இருக்குன்னு. நான் பர்சனலாக வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நான் பார்க்குற ஒரு கேரக்டர். என் அப்பா தான் எல்லாமே, நான் அப்படி பார்க்குறேன்னு கிடையாது, எனக்கு எங்கள் அப்பா தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட அவ்வளோ நெருக்கம் என் மேலே அவ்வளோ பாசம் இருக்கக்கூடிய ஒருத்தரால் அதை புரிஞ்சிக்க முடியலையே. தட் இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் என்னை எவ்வளோ தூரம் தாக்கியிருக்கோம். நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட வந்து எப்படின்னா, ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து எங்கள் அப்பா வந்து போய் பர்சனலாக அவரை சந்திக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேற ஏதோ, பிகாஸ் குடும்பம் அப்படின்னு வந்தோன்னு வந்து லைக் ஐ திங்க் அவங்களுக்கு எப்படி அதை கட் ஆஃப் பண்ணுறது, எப்படி அங்கே ஒரு பவுண்ட்ரி ஒன்று வைக்கிறது, இல்லாட்டி எது சரி எது தப்பு. சரி தப்பான ஒரு விஷயம் ஒன்று அது நம்மளோட பெத்த பொண்ணுக்கே கூட நடந்திருக்கு. பட் இதுக்காக நான் என்ன பண்ணணும்? நான் போய் அந்த ஆளை கொலை பண்ணணுமா? நான் கொலை பண்ணால் இது சரியாயிடுமா? ஸோ இப்படிப்பட்ட கேள்வியெலாம் எங்கள் அப்பாவுக்குள்ளே போயிருந்துருக்குங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது. பல வருடங்கள் கழித்து நானும் வந்து சரி ஓகே இவர் போய் வந்து என்ன பேசுகிறாரு, நான் தான் சொல்லியிருக்கேன் இது கூட தெரியாதா, நான் தான் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 1 year பேக் வந்து நான் எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கன்ஃபரன்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் எவ்வளோ தூரம் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இது என்னை எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு உனக்கு தெரியாது, நான் இன்னும் கூட அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா இது கடைசி வரைக்கும் என்னோட லைஃப்பில் என் கூட இருக்கும். பட் நீ என்னோட அப்பா, நீ இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ இன்னும் கூட இந்த ஆளோட நீ ஓகே உன்னோட சொந்தமாக இருந்தாலும் நீ பேசுகிறேங்கிறது கூட எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு செகண்டில் எங்கள் அப்பா கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வந்துச்சு. அவர் சொன்ன விஷயம் எல்லாமே என்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடு, நான் சாரி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நிஜமாவே தெரியல, நான் எது செஞ்சால் சரிங்கிறதே எனக்கு தெரியல, இங்கே எனக்கு தெரியாமல் கிடையாது, உனக்கு இது வலி இது ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை. பட் இதுக்காக நான் என்ன பண்ணணும்? நான் குடும்பத்தை எதிர்த்து நிற்கணுமா? நான் அப்படி எதிர்த்து நின்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சரி ஆகிடுமா, இல்லை நான் இதை பற்றி பேசாமல் போகணுமா? ஸோ ஒரு சிஸ்டமாகவே நம்ம யாருக்குமே தெரியாது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும், எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒருத்தர் வந்து போய் ஒருத்தர் சட்டையை பிடிச்சி லைக் பலாருன்னு அடிக்கிறதோ அப்படி கிடையாது. பட் தட் பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நான் எதிர்பார்த்த க்ளோஷர் எனக்கு கிடச்சிது. நான் க்ளோஷர்னு எதை சொல்கிறேன்னா, என்னை பெற்ற தந்தை வந்து நான் இது இவ்வளோ பெருசாக பார்க்கல நான் அன்னி வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவரை சொல்லும் போது நான் ஒரு செகண்ட் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே ஒரு பெரிய ஷிஃப்ட் இருந்தது. ஓகே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நமக்கு பர்சனலாக வந்து இட் ஹஸ் ஹேப்பன். பட் இதை தாண்டி இதை வந்து எங்கள் அப்பா அம்மாவை நான் இதை சொல்லும் போது அவங்களை எப்படி பாதிச்சிருக்கோம், நான் அதை ஒரு செகண்ட் வந்து நான் யோசிக்கலையோ, நான் என்னோட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நான் இங்கே பார்த்துட்டேனோ. பட் இதில் யாருக்கு பெரிய பாதிப்புன்னு கிடையாது. பாதிப்புங்கிறது நம்ம வெளியில் பேசிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்காக கேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருக்கும். பட் அதுக்காக அவங்க இப்படி நடந்தாதான் அது சரிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல நம்மளும் கிடையாது. பட் இப்படி செஞ்சாதான் அதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன்னு செய்யக்கூடிய இடத்துல நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கிடையாது. ஸோ அது ஒரு சின்ன புரிதல்னு நான் நினைக்கிறேன். நம்மளால் அதை எக்ஸ்பிரஸ் தான் பண்ண முடியும். அண்ட் சுற்றி இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை தாண்டி ஒரு பெரிய க்ளோஷர் நமக்கு எதுவுமே கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. நீங்கள் கேட்டது வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே ஒரு பதில் அவசியம் இல்லை. ரைட்டராக என்னென்னா அவன் நான் பெரிய ஐட்டங்காரன்னு சொன்னது வந்து பாட்டில் ராதா கிடையாது, இங்கே அழுதான் இல்லை அதுதான் பாட்டில் ராதா, அதுதான் அவனோட ஒரிஜினல் கேரக்டர்.